நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? இந்த ஏரியா கேபிள் டிவி ஆபரேட்டர்மா 2 மாசமா பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு சொல்றீங்க. இப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் ஒண்ணு காபி சாப்பிட வரலமா, கேபிள கட் பண்ண வந்தேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஐயோ அத மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு பொண்ணு எதை வேணா தாங்கிக்குவா, ஆனா டிவி கேபிள கட் பண்ணா துடிச்சு போயிடுவா. புருஷனை பார்க்காம கூட இருந்திரலாம், ஆனா சீரியல் பார்க்காம ஒரு நாள் கூட உயிர் வாழ மாட்டாங்க. மீரா, இது என்ன நம்ம வீடு பூரா தூளிங்க? ஏது இவ்வளவு குழந்தைங்க? புதுசா பிறந்திருக்கா. யாருமா அவரு? உங்களே வந்து மிரட்டுறாரு? என் வீட்டுக்காரனோட மாமே. மன்னிச்சிருங்க ஐயா. இது பாருங்க, குடும்பம் நடத்த பணம் வேணும். இப்போதைக்கு இதுதான் நல்ல பிசினஸ். வீட்லயே இருந்து செய்யலாமே. மாசம் ஒரு குழந்தைக்கு 400 ரூபாய். ஆல்ரெடி 30 குழந்தைங்க சேர்ந்தாச்சு. இன்னும் 20 குழந்தைங்க வெயிட்டிங் லிஸ்ட். இது பார், உனக்கே குழந்தை கிடையாது. இதுல எவன் வீட்டு குழந்தைய எதுக்கு கொண்டாந்து நீ வளர்க்குற? யார் நீங்க? நம்ம ஏரியாக்காரங்களா? ஓஹோ, கோவில் டொனேஷன் கலெக்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஏமா நிஜமாவே என்ன யாரும் தெரியலையா உங்களுக்கு? தெரியலீங்களே, இருங்க யோசிக்கிறேன். நம்ம முருகன் கோயில் வாசல்ல தேங்காய் வித்துட்டு இருப்பீங்களே, தேங்காய்க்காரரு நீங்க தானே? 2 மாசம் வரலன்னு உடனே என்ன யாருன்னு மறந்துட்டீங்களே? வீட்டுல டிவி பாக்குறீங்கல்ல, அப்ப கூட உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஏங்க, டிவிக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? இருங்க இருங்க இருங்க, போன வாரம் 12 மணி சீரியல்ல மூலகட்ட சித்தப்பாவா நீங்க தானே ஆக்ட் கொடுத்தீங்க. ரொம்ப சூப்பருங்க. அது என்னதுங்க அப்படியே? உங்க சொந்தக்காரங்க பூரா தெருவா துரத்தி கல்லால் அடிச்சாங்க, ஆனா நீங்க திருப்பி அவங்கள கல்லால் அடிச்சீங்க பாருங்க, ஒரிஜினலா இருந்ததுங்க. உங்களை பார்க்கும்போது என்னைக்காவது கேட்கணும்னு நினைச்சேங்க. ஏங்க, நீங்க நிஜமாவே மென்டலா இல்ல நடிப்பா? இப்படிலாம் சீரியல் பாக்குறதுக்கு உங்களை விட்டு வச்சிருக்கல, அது என்னோட தப்பு. எதை விட்டு வச்சிருக்கீங்களா? அது சரி, நீங்க யாரு? இந்த ஏரியா கேபிள் டிவி ஆபரேட்டர்மா 2 மாசமா பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு சொல்றீங்க. இப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஐயோ சாரிங்க. எங்க வீட்டுக்காரரு சிங்கப்பூர் போயிருக்காரு. அவரு தாங்க எல்லாருக்கும் பணம் பட்டுவாடா பண்ணுவாரு. நான் போகும்போது சொன்னேன் அவர்கிட்ட, இந்த கேபிள் டிவி காரங்க பணம் மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு. அப்ப எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுங்களா சொன்னாரு? அவன் கிடக்குறான் பண்ணாட, அதெல்லாம் அவனுக்கு மெல்லமா கொடுத்துக்கலான்னு சொன்னாருங்க. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னாருங்க, நான் இல்லாத போது வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா வர்றவங்களுக்கு ஓ கையால ஒரு கிளாஸ் காஃபி கொடுத்தான்னு வையே, திரும்ப வரவே மாட்டாருன்னு சொன்னாருங்க. நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? நான் ஒண்ணு காபி சாப்பிட வரலமா, கேபிள கட் பண்ண வந்தேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஐயோ அத மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு பொண்ணு எதை வேணா தாங்கிக்குவா, ஆனா டிவி கேபிள கட் பண்ணா துடிச்சு போயிடுவா. புருஷனை பார்க்காம கூட இருந்திரலாம், ஆனா சீரியல் பார்க்காம ஒரு நாள் கூட உயிர் வாழ மாட்டாங்க. பொம்பளைங்களோட இந்த சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு கட்டிங் பிளேடோட கிளம்பி வந்துட்டீங்களே. உங்களுக்கு அக்கா தங்கச்சி அம்மா யாருமே இல்லீங்களா? அவங்க எல்லாம் சீரியல் பாக்குறதே இல்லையா? சென்சிட்டிவ் ஏரியாவுல கை வைக்காதீங்க. ஒரு 2 மாசம் பொறுத்துக்குங்க, இல்ல 1 மாசம் பொறுத்துக்குங்க. ஐயா ஊர்ல இருந்து வந்த உடனே நானே உங்க கடனை அடைச்சிடுறேன், போதுமா? அதுக்காக கேபிள கட் பண்றதா? ஐயோ, எல்லாரும் இப்படியே சொன்னா நான் என்ன செய்யறது? எல்லாருமே சொல்றாங்களா? நான் மட்டும் தான் சொல்றேன்னு நினைச்சேன். நீங்க போயிட்டு 1ஆம் தேதி வாங்க, உங்களுக்கு 3 மாச கடனையும் ஒண்ணா கொடுத்துறேன், போதுமா? நீங்க 1ஆம் தேதி மட்டும் கொடுக்கல, கட் பண்ணிடுவேன். பாத்தீங்களா, இந்த ஆம்பளைங்களுக்கு என்ன, காலையில எந்திரிச்சோன்னா ஆபீஸுக்கு கிளம்பி போயிடுவாங்க. போற வரவனுக்கெல்லாம் பதில் சொல்லி வீட்டுல இருக்கிற பொம்பளைகளுக்கு உயிர் போயிடும். நீங்க சொல்றது கரெக்ட். அது சரி, நீங்க யாரு? பால்காரன். பால்காரன்றீங்க, பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. பால்கார பேப்பர் படிக்க கூடாது? படிங்க, யார் வேண்டாங்கறா? உங்க வீட்ல உட்கார்ந்து படிங்க, என் வீட்டுக்கு வந்து ஏன் படிக்கிறீங்க? 4 மாசம் ஆச்சு பேப்பர் படிச்சா. நீங்க பணம் கொடுத்து. நீயும் பழைய பாக்கிக்காக வந்த பால்காரன் தானா? ஆமா, நானும் உங்களை பல தடவை வழியில பார்த்து கேட்டேன். கண்டிப்பா தரேன்னு சொல்லிருப்பேனே. சொன்னீங்க, ஆனா தரல. அது வேற ஒண்ணு இல்லங்க, என் வீட்டுக்காரரு சிங்கப்பூர் போயிருப்பாரு. ஆமாங்க. இத நான் நம்ப மாட்டேன். போன வாரம் தான் மார்க்கெட்ல பார்த்தேன். அது அவரு இல்லங்க, அவரு மாதிரியே வேற யாரோங்க. நான் கூட அப்படித்தான் ஒரு நாள் அவரு தான் நினைச்சிட்டு அவர் பின்னாடியே போயிட்டாங்க. அப்படி ஒரு முகம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாதுமா, அதனால அது அவரே தான். இத பாரியா, என் வீட்டுக்கார கேவலமா பேசுற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது.
சரிம்மா, பணம் கொடுக்க வக்கீலனா பால் வாங்குறத நிறுத்திடுங்க. உங்களுக்கு என்ன, நீங்க வாட்டுக்கு ஈஸியா பால் வாங்குறத நிறுத்திக்கன்னு சொல்றீங்க. ஆனா டாக்டருங்கல்ல தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் குடின்னு சொல்றாங்களா? அத காசு கொடுத்து வாங்கி குடிங்க. எங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லையா? ஆனானப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகளை கட்டுப்படி ஆகலன்னு கதவை இழுத்து மூடிட்டு போறாங்க. எங்க வீட்டுக்கார் வேலை பார்க்குற கம்பெனி சின்ன கம்பெனிங்க. என்ன கோளாறுபடியா தெரியல, சம்பளத்தை கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல பணத்தை கொடுத்துருவான், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இதோ பாருமா, இன்னும் 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள பணம் கட்டல, எங்க வீட்ல இருக்கிற எருமைகளை கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல கட்டிடுவேன். அப்புறம் அதை நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். நான் வரேன். அட கன்றாவிய, மளிகை கடைக்காரன் ஒருத்தன் தான் போன்ல கடன் கேக்குறான். மத்தவனுங்க எல்லாம் நேரடியாவே வந்து அட்டாக் பண்றானுங்களே. இவனுங்களை எல்லாம் நான் எப்படிதான் சமாளிக்க போறேனோ? மீரா, ஜூஸ் ரெடியா? ஜூஷா? கார்ப்பரேஷன் வாட்டர் கூட கிடையாது. மீரா, ஏன் மீரா இப்படி பேசுற? சாத்துக்குடி தீர்ந்து போச்சா? சொல்லிதான் வரும்போதே வாங்கிட்டு வந்திருப்பல்ல. இப்ப என்னவா, எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமா? அவன் என் எனர்ஜி லெவல பார்த்துட்டு மூக்குல விரல வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணமே இந்த எக்ஸசைஸ் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, என் உடம்புல 6 பேக் வர போகுது. சாக்கு மூட்டையில 6 பேக் வந்ததா சரித்திரமே கிடையாது. அங்க 6 பேக் வரதுக்குள்ள இங்க நாங்க ஏரியா விட்டு பறந்து போயிடுவோம். ஏன் உன் மருமக சம்பாதியத்துல என்னால குப்பை கட்ட முடியல. கடங்கார பாவிங்க வந்து கத்திக்கிட்டு போறாங்க. அடி பாவி, கடங்காரனுக்கு பயந்தா இப்படி பேசுற? என் கூட டெய்லி ஓடுறான பத்மநாபன், அவன் இந்த சிட்டில மட்டும் இல்ல, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, காஞ்சிபுரம் எல்லா ஏரியாலயும் கடை வாங்கி வச்சிருக்கான். கொஞ்சம் கூட கவலைப்படாம ஓடிட்டு தான் இருக்கான். எதுக்கு அந்த ஆள் ஓடி ஓடி பழகுறான்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மொத்த கடனை ஊத்தி மூடிட்டு ஊரை விட்டே ஓடி போறான். இங்க பாருங்க, உங்க மருமக சம்பாதியத்துல இந்த குடும்பத்தை நடத்த முடியாது. வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே தான் தீர. என்ன பண்ண முடியும்? புள்ளைய அடிக்க முடியும். கேபிள்காரன் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பொம்பளையா இருந்தா நாக்க புடிங்கிட்டு செத்துருப்பா. முதல்ல அத பண்ணு. கரண்ட் ஆவது மிச்சமாகும். ஒரு சேனல்ல பிரேக் விட்டா அடுத்த சேனல்ல பிரேக் விட்டா இன்னொரு சேனல் போய்கிட்டே இருக்கீங்க. உனக்கு எதுவுமே கிடைக்கலையா? பொம்பளைங்க ஏதோ சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, அதுல கைவை. பொம்பளைங்க சந்தோஷமா வாழ்ந்தா உங்களுக்கு பிடிக்காத? இத பாரியா, ஏன் புருஷ வருமானத்துல என்னால குடும்பம் நடத்த முடியாதியா? நானே ஏதோ கம்பெனிக்கோ கடைக்க வேலை பார்த்தாதான் சரியா வரும். வேண்டாம் மீரா, பொண்டாட்டிங்கிறவ புருஷன் சம்பாதிச்சு கொடுக்கறதுல செலவு பண்ணிட்டு மிச்சம் முடிக்க பழகணும். எந்த காலத்துல இருக்கிற நீ? இந்த காலத்து பிள்ளைங்க படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் பாத்துக்கிட்டு இருக்குது. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னா புலம்புறியா நீ? நான் பிசினஸ் ஆரம்பிக்கத்தான் போறேன். கமலா, என்ன குழந்தைய தூக்கிட்டு அவசரமா போற? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுல, கொண்டு போய் வடபழனியில எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போறேன். ஏன்? எங்க கொண்டு போய் விடுறது? 2 பேரும் வேலைக்கு போறோம், லேட் ஆகும் வர்றதுக்கு. குழந்தைய யார் பாத்துக்கிறது? அதான் அம்மா வீட்டுல கொண்டு போய் விட போறேன். சர்தா, சரி நீ கிளம்பு. நம்ம தெருவு இவ்வளவு டெவலப் ஆகி என்ன பிரயோஜனம்? குழந்தைய பாத்துக்க ஒரு கிரீச் இல்ல. இத பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை இல்ல. சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மீரா, என்ன குழந்தைய சேர்க்க போறீங்களா? நீ யாரு? மீராவை கூப்பிடு. அம்மா, இங்க வந்து பாருங்க, ஒரு ஆள் தகராறு பண்ண வந்திருக்காரு. மீரா, இது என்ன நம்ம வீடு பூரா தூளிங்க? ஏது இவ்வளவு குழந்தைங்க? புதுசா பிறந்திருக்கா. யாருமா அவரு? உங்களே வந்து மிரட்டுறாரு? என் வீட்டுக்காரனோட மாமே. மன்னிச்சிருங்க ஐயா. இது பாருங்க, குடும்பம் நடத்த பணம் வேணும். இப்போதைக்கு இதுதான் நல்ல பிசினஸ். வீட்லயே இருந்து செய்யலாமே. மாசம் ஒரு குழந்தைக்கு 400 ரூபாய். ஆல்ரெடி 30 குழந்தைங்க சேர்ந்தாச்சு. இன்னும் 20 குழந்தைங்க வெயிட்டிங் லிஸ்ட். இது பார், உனக்கே குழந்தை கிடையாது. இதுல எவன் வீட்டு குழந்தைய எதுக்கு கொண்டாந்து நீ வளர்க்கற? நான் ஒண்ணு குழந்தைகளை வளர்க்கல. காலையில வாங்குறோம், சாயந்தரம் குடுக்கறோம்.
அடி பாவி, எதிர் வீட்டுல நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு திருப்பி கொடுக்குற மாதிரி பேசுற. இதுல ஒரு குழந்தை காணாம போனா கூட நாம பிரச்சனையில மாட்டிப்போம். நாம ஒண்ணும் மாட்டிக்க மாட்டோம். அதுக்கு தான் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா வச்சிருக்கோம்ல. மீரா, இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல. எல்லா தூளிகளையும் அவுத்துட்டு அந்தந்த குழந்தை அவங்க உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துரு. நீ எங்கேயாவது ஒரு ஆயா வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கோ. எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. நானா? என்ன நோனோ? அதெல்லாம் முடியாது. நான் ஒரு வயசானவன் சொல்றேன் கேளு. இத பாருங்க, ஒவ்வொரு குழந்தைகளோட அப்பா அம்மாவுக்கு இன்டர்வியூ வச்சு தான் நான் எல்லா குழந்தைகளும் இங்க சேர்த்திருக்கேன். நீங்க நினைச்ச உடனே இது எல்லாம் கலைக்க முடியாது. தா அங்க ஒரு தூளி காலியா தான் இருக்கு. அங்க வேணா ஏறி குந்துங்க. சோம தோணான்னுட்டு. அட கடவுளே, இந்த வீட்டுல கால் வைக்க இடம் இல்ல. இவ்ளோ குழந்தைங்களா? கபாலி, நீ எவ்வளவு பெரிய ரவுடி! கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ரவுடி தொழிலே விட்டியா? நான் ரவுடினா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யக்கூடாதா? இங்க பாருப்பா, விஞ்ஞானம் முன்னேறி இருக்குது. அது கூடயே சேர்ந்து நம்மள முன்னேற்றிக்கணும். இன்னும் பழையபடி பின்னாடி இருந்து அருவாள் எடுத்தான்னு வச்சுக்கோ, பழைய ரவுடி தான் பிராண்ட் பண்ணுவானுங்க. இவ்வளோ ஏன் கபாலிங்கிற என் பேரைய கபேஷ் கண்ணான்னு மாத்தி வச்சுக்கிறேன். அப்பதான் நார்த்ல ஒர்க் அவுட் ஆகுது. கபாலி, கம்ப்யூட்டர்ல என்ன பார்த்துக்கிட்டு இருந்த? இந்த இன்டர்நேஷனல் ரவுடிங்கெல்லாம் எப்படி ரூட் போட்டு லூட் பண்றாங்கன்னு பார்த்துனுக்குறேன். ஆமா, என்ன விஷயம்? கபாலி, ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு வேலை ஆகணும். இந்த சும்மா ஜுஜுபி வேலைக்கெல்லாம் இங்க வராத. நான் குடுக்கிற வேலை ஜுஜுபியா ஜிலேபியா நீ தான் முடிவு பண்ணும். ஜிலேபி அல்வா நமக்கு தெரிஞ்ச நான் வேலையை ஒழுங்கா முடிச்சனா சே எட்ராத. இத என்ன பண்றது? பையில பக்கத்து தானே? ஆமா. எத்தனை போய் ஸ்டேஷன்ல குடுத்துட்டு சரண்டர் ஆயிடு. ஓகே. நான் பையில பக்ரீனியே ஒன்னும் புரியலையே. இந்த பக்ரீன்றவன் நமக்கு ரொம்ப நாளா குறைச்சல் கொடுத்துருந்தான். பையனை விட்டு அவனை போட்டு தலை சொல்லிட்டேன். அவன் தலையை தந்து எங்க கையில குத்துட்டு இது என்ன பண்றதுன்னு கேக்குறான். அத்தை வச்சு நான் என்ன பண்றது? இந்த பார்ப்பா, இந்த தலை எடுக்கிறதுலாம் நமக்கு இலை எடுக்கிற மாதிரி. நான் வந்தது அவ்வளவு பெரிய வேலைக்காக இல்ல. ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தைய கடத்தணும். போய் குழந்தைய விட்டினா அது பாட்டும் போயிட போகுது. இதுக்கு போய் நானா? நடக்கிற குழந்தைனா இந்த ஐடியா எனக்கே வந்திருக்கும். இது தூளில கிடக்கிற குழந்தை. தூளில கிடக்கிற குழந்தை மேல உனக்கு என்ன காண்டு? கபாலி, கம்ப்யூட்டர் இங்கே இருக்கட்டும். நீ அப்படி வா, கொஞ்சம் தனியா பேசணும். வா. அப்படிங்கிற வா. ஏயா, ஏகப்பட்ட குழந்தைங்கள ஒரே ஒரு குழந்தைய கடத்தணுங்கிறியா? என்னத்துக்கு? எல்லா குழந்தைங்களையும் கடத்தினாலும் தப்பு இல்ல. ஆனா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. ஒரு குழந்தைய கடத்தினா மத்த குழந்தைங்க தானா போயிடும். ஆமா, அது யார் வீடு? உனக்கும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு அழகான வீட்டை குழந்தைகள் காப்பகம்னு சொல்லி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு பொம்பளை. ஒரு குழந்தை காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்க, பயந்து போய் அந்த காப்பகத்தை இழுத்து மூடிடுவா பாரு. இதான் மேட்ரா? அந்த பொம்பளை நான் பேசி பார்க்கவா? நான் சொல்லியே கேட்கல, நீ பேசி என்ன பண்ண போற? அவ என் மருமகனோட ஒய்ஃப். வீட்டுல கால் வைக்க இடம் இல்ல, குழந்தைங்க கொட்டி கிடக்குது. அட பாவி மனுஷா, சொந்த மருமகளோட காப்பகத்தை காலாவதியாக்க இப்படி ஒரு பிளானா? அவ காப்பகம் நடத்துறது எனக்கு பிடிக்கல. பணிவா சொன்ன கேட்கல, பயமுறுத்தினாதான் வழிக்கு வருவான். அதான் இன்னைக்கு ஆளுங்க யாருமே இல்லையே. ஒரு நிமிஷம். டேய் நண்டே, ஃப்ரீயா கிரேடா? அப்படியா? அவனுங்களா? சரிடா சரிடா, விளையாடுங்கடா. ஆளுங்க எவனுமே இல்லையே, என்ன பண்றது? எப்படியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணதான் முடியும். என்னடா அது, கல்யாண மண்டபம் புக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு? அடா ஆமாயா, திருப்பாச்சி அருவாலே இப்ப டிமாண்ட்ல இருந்து ஹயருக்கு எடுத்து ஆளை வெட்டி நிக்கிறோம்னா பாருங்களேன். யோசிக்காம இந்த விஷயத்துல நீயே இறங்கிட. சரி, எடுத்துட்டு வர அந்த ஒரு குழந்தைய என்ன பண்ண சொல்ற? ஒரு நாள் ரகசியமா மறைச்சு வச்சுக்க. அப்புறம் சிக்னல்ல யாரோ ஒரு பொம்பளை இந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கொண்டு போய் விட்டுறேன். பயந்து போய் இந்த காப்பகமே வேணான்னு விட்டுவா. சரி, நியாயமா இருக்குது. ஒரு 5000 கூட. 5000 1000 ரூபாய் வச்சுக்கே. 1000 ரூபாயா? என்ன கிண்டல் பண்றியா? குழந்தைக்கு பால் வாங்கணும், பவுடர் வாங்கணும், இன்னும் என்ன செலவு இருந்தோ? நீ என்ன குழந்தைய வளர்க்கவா போற? ஒரு நாள் வச்சுக்க போற, நான் வந்து வாங்கிக்க போறேன். அப்படிங்கிற? சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா, ஒரு 15 முடிச்சுக்கோ. ஓகேப்பா. நாளைக்கு 2 to 4 அப்பதான் அவ அசந்து தூங்குவா. நீ அங்க வந்துரு. வச்சா
என்கிட்ட சொல்லிட்டல விடு, நான் கவுச்சிக்கிறேன். ஏய் பாரு, நீ சொல்ற. கபாலி, கபாலி. டேய் கபாலி, உன்னை கபாலி கபாலின்னு தொண்டை கிழிய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே, திரும்பி பார்க்காம கூட உட்காந்துக்கிட்டு இருக்க. என் பேரு கபாலி இல்ல, கபேஷ் கண்ணா. சரி கபேஷ் கண்ணா. அம்மா யார் நீ? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இத. அட பாவி, உன்கிட்ட ஒரு வேலையை முடிச்சு கொடுன்னு பணத்தை கொடுத்தா அதுக்குள்ளேயும் மறந்துட்டியா? யோ, வாயில எதுனா வந்துடா போகுது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நான் கொடுத்த ரூபாய் ஏதாவது கிழிஞ்சிருந்ததா என்ன? யோ, நேயா கேனத்தனமா பேசுற? நேயா சொன்ன நீ 2 மணில இருந்து 4 மணிக்குள்ள வந்துரு, மீரா தூங்கின்னு இருக்கோம், குழந்தை அள்ளி போட்டு போயிடலான்னு சொன்னல. அத பத்தி தான் நானும் கேட்க வந்தேன். நீ வருவ, தூளில தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தைய தூக்கிட்டு போவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மணி 2 ஆச்சு, 2:15 ஆச்சு, 2:30 ஆச்சு, 2:45 ஆச்சு. அப்புறம் 3 ஆச்சு, 3:15 ஆச்சு, 4 ஆச்சு. மேட்ருக்கு வாயா. ஆனா 4 மணிக்கு மீரா முடிச்சுக்கிட்டா, நீ தான் வரவே இல்லை. போட்டனா கஸ்டமரா புட்டியான்னு பாக்குறேன், இல்லனா அவனை கண்ணத்துல 4 அப்ப பிரிப்பேன். கரெக்டா 2 மணிக்கு வந்தையா, ஒரே இருளோன்னு இருந்தது, ஒரு பொட்டு லைட் இல்லையா. எது குழந்தை எது கதுவுனே தெரியல, அதான் கம்முன்னு திரும்பிட்டேன். இருளோன்னு இருந்ததா? காலையில 8 மணில இருந்து வெயில் மண்டைய பொளக்குது. ஆமா, எப்ப வந்த நீ? ராத்திரி 2 மணிக்கு. அட பாவி, உன்னை மதியம் 2 மணில இருந்து 4 மணிக்குள்ள வான்னு காரியத்தையே கெடுத்துட்டியே. கபாலிங்கிற பேரே ஜாஸ்தி, இதுல கபேஷ் கண்ணா வேற உனக்கு. யோ, மத்தியானமா வர சொன்னேன், நான் ராத்திரின்னு நினைச்சையா. அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு புல் மபுல் இருந்தனா பகலும் ராத்திரியும் மிக்ஸ் ஆகி போச்சு, அதான். நீ சரிப்பட்டு வர மாட்ட, நான் வேற ஆளை பார்த்து. இதுயா அதுக்குள்ளேயும் புசுக்கு புசுக்கு கோச்சின் போடுறேன். பின்னா மத்தியானம் 2 மணி இன்னொரு வாட்டி வராமலா போடும். இதுக்காக பல புது புது ஐடியாலாம் போட்டு வச்சுக்கிறையா. என்ன, நான் கொடுத்த பணத்தை தூக்கிட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? பணம் பொல்லாத பணம், நாங்க பார்க்காத பணமா? ஐடியாவா கேளியா? சரி சொல்லு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரே ஒரு குழந்தைய தூக்கிறத விட, நான் சொல்றது கேளு, இந்த காப்பகத்தை நடத்துற மீராங்கிற பொம்பளையே கிண்டப் பண்ணிட்டா, பண்ணிட்டா, காப்பகம் நடத்துற பொம்பளையே காணாம போட்டா, அவளை நம்பி எப்படி குழந்தைய விடுவாங்க? குழந்தைங்க எல்லாம் காணாம போட்டுன்ட்டு அவன் வந்து குழந்தைங்க அழின்னு போடுவான், அப்புறம் ஊரே காலி ஆயிடும். நமக்கு அதான ஓணும். என்ன சொல்ற? இத ராத்திரி ஃபுல்லா யோசிச்சுக்கிறேன். அப்ப மீரா? அத்த கபேஷ் கண்ணா யோசிக்காம இருப்பனா? மீராவை யாரா நம்ம பிள்ளைகளை விட்டு வெளியூருக்கு பேக் பண்ண வேண்டியதுதான். அடப்பாவி அடப்பாவி அடப்பாவி, உன் புத்தி ஏண்டா இப்படி போகுது? நிதியோட விளையாட நினைக்கிறவன் தான் அவளை சீண்டி பாப்பான். மீராவை பிக்சர்ல கொண்டு வராது. அப்போ மீரா வேணாங்கிற? வேணாம். ஓ, அங்க என்ன சுத்தி சுத்தி பாத்துக்கிற? இங்க சொல்லியா விஷயத்த? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு. தாக்கு பிடிக்க முடியாம தான் தாலி கட்டினவனே தலைவரமா போயிட்டான். அவ்வளோ டேஞ்சர் டைபாலிகா அந்த பொம்பளை, கொடுமைக்காரி. ஐயோ கபாலி கண்ணா. ஓ கபேஷ் கண்ணா, ஏதோ ஒரு கண்ணா, அவளை மறந்துரு, குழந்தைய கடத்துற வழியை பாரு. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குதே. உனக்கு ஏண்டா புதுசு புதுசா டவுட் வருது? அது இல்லப்பா, டெய்லி 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தூங்குறவா, நான் குழந்தைய கடத்த வர அன்னைக்கு முடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அங்க ஒரு லாக் இருக்குதே. காசு வாங்குறதுக்கு முன்னாடி உனக்கு இவ்வளவு டவுட் வரலையே? சரி சரி விடு விடு, கபேஷ் கண்ணா எல்லாத்தையும் கவனிச்சுப்பான். ஒரு 200 ரூபாய் தான் கொடுத்துட்டு போயேன். டுபுக்கு பதில் சொல்லாமலே போறான். குழந்தைய கட்டுறமோ இல்லையோ, அவனை முதல்ல இவனை கட்டணும். அது உங்க அப்பனாலே முடியாது. குழந்தை பயங்கர கனமா இருக்க, குழந்தைய வெயிட்டு நம்மளும் வெயிட்டு சரிப்பட்டு வராது. அடுத்ததை பார்க்கலாம். ஐயா இப்போ எப்படி அழுத? தூக்கின்னு போகும்போது ரொம்ப அழுவோம். இது சரிப்பட்டு வராது. நல்ல செவன் இருக்கு, செட்டு குழந்தை போல. இதை கடத்தின்னு போய் அந்த ஆள்கிட்ட கூடாது. ஒரு 10
என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை திருடுங்க குழந்தைய திருடுறதுக்கு என்னது? வந்துருக்காங்க. குழந்தைய திருட வந்திருக்கானா மீரா பாவம் பசியா இருக்கும் அதான் என்ன வளர்றீங்க? பசியா இருந்தா பண்ண திருடுவாங்க, ரொட்டி திருடுவாங்க. பச்சை புள்ள எவனா திருடுவாங்க? அதானே? இவனை இப்படியே விடக்கூடாது. அட பாவி நீயா? ஏமா இவனை முன்னமே தெரியுமா உங்களுக்கு? என் புருஷம்மா. புருஷனா? ஐயோ ரெண்டு பேரும் திட்டப்பட்ட குழந்தைய திருட வந்திருக்கீங்க. ஐயோ இல்லம்மா இல்லம்மா அம்மா சத்தியமா இல்லம்மா. ஏய், என்ன எதுக்கு பேசுற மரியாதை குழந்தைங்களா எடுத்துட்டு வெளியே போ எல்லா குழந்தைகளும் எதுக்கு கொடுத்து அனுப்பணும்? முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த ரெண்டு திருடங்களையும் புடிச்சு கொடுங்க. ஏமா நீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறா முதல்ல இந்த ஆளை புடிச்சு கொடுங்க. யோ நீ திருட வந்துட்டு பழியாயி அவர் மேல போடுற. என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அட பாவி மனுஷா திட்டம் போட்டு என் புருஷனையும் என்னையும் இப்படி மாட்டி விட்டுட்டியே. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு பழிய அவங்க மேல போடுறியா? இனிமே நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. போய் வெளியில போகல. நீங்க மட்டும் எதுக்கு இருக்கீங்க? வாங்க. பொம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இன்னும் இருக்கிறாங்க. நாம ஏதாவது பிசினஸ் பண்ணா அதை எப்படி எல்லாம் தடுக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நாம இதுக்கெல்லாம் அசரக்கூடாது. விடாப்புடியா சாதிச்சு காட்டணும். என்ன நான் சொல்றது சரியா?